மெகுல் ஒரு திருடனை துரத்திட்டு போறப்போ அந்த திருடன் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். மெகுலுக்கு இது சுத்தர புரியல. அப்போ மெகுல் இது இன்ட்ரெஸ்டிங், எப்படிதான் இந்த வேலையை செஞ்சானோ. மறைஞ்சு போற திருடனோட கதை 10 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நைட் டைம் ஆனா வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் காத்துல மிதந்துட்டு போற மாதிரி தெரியும். வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், பணம், நகை, இந்த மாதிரி எல்லாமே போகும். அது எல்லாமே ட்ரக்குக்குள்ள போகும். அப்புறம் ட்ரக் ஸ்டார்ட் ஆகும். தென் அந்த ட்ரக் மறைஞ்சு போயிடும். அந்த ட்ரக்கை நிறுத்துறதுக்கு அங்க உள்ள மக்கள் யாருமே முயற்சி பண்ண மாட்டாங்க. எல்லாமே தூரமா நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. சரி, மக்கள் தான் இதை பார்த்து பயப்படுறாங்கன்னா போலீஸும் இதை பார்த்து பயந்தாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. மெகுல் இந்த மாதிரி ஒரு கேஸை கேட்டதே கிடையாது. மக்கள் இந்த கேஸ்ல ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெகுலுக்கு இதை பத்தி சுத்தர புரியவும் இல்ல. மெகுல் திருட்டு நடந்த வீடு அப்புறம் அந்த திருட்டு நடந்த ஏரியாவோட பேட்டர்னை பாக்குறாரு. அதுக்கப்புறம் மெகுலுக்கு தான் தெரிஞ்சிருச்சு திருட்டு நடந்தது எல்லாமே பணக்காரங்க வீடுன்னு. ஸ்ட்ரீட் நம்பர் 0, 1, 3, 6, 10, 15 எல்லாமே பணக்காரங்க வீடு. அங்க மட்டும்தான் திருடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு அடுத்ததான் அந்த திருடன் எந்த வீட்டுல திருட போறான்னு. இப்போ உங்களால சொல்ல முடியுமா அடுத்ததா எந்த வீட்டுல திருட்டு நடக்க போகுதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததா திருட்டு ஸ்ட்ரீட் நம்பர் 21ல தான் நடக்கும். அது எப்படின்னா ஒரு நம்பருக்கு நடுவில் உள்ள நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல வச்சு தான் திருட்டு நடக்குது. 0க்கும் 1க்கும் நடுவில் 1, அதுக்கப்புறம் 1க்கும் 3க்கும் நடுவில் 2, அதுக்கப்புறம் 3க்கும் 6க்கும் நடுவில் 3, அடுத்ததா 6க்கும் 10க்கும் நடுவில் 4, அடுத்ததா 10க்கும் 15க்கும் நடுவில் 5. ஸோ அடுத்ததா வரப்போற டிஃபரன்ஸ் நம்பர் கண்டிப்பா 6 தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் நம்பர் 21 போட்டா நடுவில் 6 வரும். சோ மெகுல் ஸ்ட்ரீட் நம்பர் 21ல திருடனுக்காக வெயிட் பண்றாரு. அன்னைக்கு நைட் வந்ததும் அந்த பொருள் எல்லாம் காத்துல பறக்கிறது தெரியுது. அது எல்லாமே ஃபைனலா ஒரு ட்ரக்குக்குள்ள போகுது. மெகுல் இதை பார்த்துட்டு அந்த ட்ரக் நோக்கி வேகமா ஓடுறாரு. ஆனா அந்த பொருள் எல்லாம் ட்ரக்குக்குள்ள போன உடனே அந்த ட்ரக்கும் மறைஞ்சு போச்சு. மெகுல் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாரு. சோ மெகுல் இது எப்படி நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்டிஸ்ட பார்க்கலாம் போறாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போறதுக்கு மொத்தம் 5 வழி இருக்கு. இந்த 5 வழியில ஏதோ ஒரு வழியில போனாதான் மெகுல் அந்த சயின்டிஸ்ட நோக்கி போக முடியும். இங்க உள்ள 5 வழியில எந்த வழியில மெகுல் போக முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். டி தான் சரியான வழி. டில போனா சயின்டிஸ்ட பார்க்க போகலாம். மெகுல் டிங்கிற வழியில போய் சயின்டிஸ்ட மீட் பண்றாரு. மெகுல் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி திருட்டு நடக்கிறத பத்தி சொல்றாரு. அப்போ சயின்டிஸ்ட், நானும் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா உருவாக்கியிருக்கேன். அந்த ஃபார்முலா லோஷனை எடுத்து அவங்க மேல போட்டுக்கிட்டா போதும், அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அந்த ஃபார்முலாவை நான் என்னோட லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை காட்டுறதுக்காண்டி மெகுலை கூட்டிக்கிட்டு சயின்டிஸ்ட் லாக்கர் கிட்ட போறாரு. 2 பேரும் லாக்கர் பக்கத்துல போறாங்க. ஆனா லாக்கர் அதுல பூட்டி இருக்கு. இப்போ உங்களால இதை பார்த்துட்டு சொல்ல முடியுமா லாக்கரை ஓபன் பண்றதுக்கான கோடு என்னன்னு? நல்லா யோசிங்க. அப்புறம் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். லாக்கர் ஓபன் பண்றதுக்கான கோட் 410. இது எப்படின்னா அங்குள்ள 2 நம்பரை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 நம்பரை ஆட் பண்ணி சேர்த்து பார்த்தா ஆன்சர் வரும். முதல்ல 5 - 3 2, அப்புறம் 5 + 3 8, அப்போ 2ஐயும் சேர்த்தா 28. அதே மாதிரி 8 - 6 2, அப்புறம் 8 + 6 14. ஸோ ஃபைனலா 214. அதே மாதிரி ஃபைனலா கோடு காண்டி 7 - 3 4, அப்புறம் 7 + 3 10. ஸோ ஃபைனலா 410 தான் கோடு. அப்புறம் சயின்டிஸ்ட் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்கறப்போ அந்த ஃபார்முலா அங்க இல்ல. அதை யாரோ திருடிட்டாங்க. நான் அந்த பாட்டில இங்க தான் வச்சிருந்தேன். யாரோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டில திருடிட்டாங்க. உங்களோட லேப் ரொம்ப சீக்ரெட்டான லேப். இந்த லேபுக்குள்ள வர்றதே ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம இங்க உள்ளவங்க தவிர வேற யாருமே அந்த லாக்கரை ஓபன் பண்ணவும் முடியாது. இதை செஞ்சது கண்டிப்பா இந்த லேப்ல உள்ள யாரோ ஒரு ஆள் தான். அப்போ மெகுல் அந்த லாக்கரை பார்க்கறப்போ அதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லயும் அதே
ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் அப்புறம் பிளாஸ்க்லயும் அதே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கிளியரா இல்ல, அழிஞ்சு போன கண்டிஷன்ல இருக்கு. ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மெகுல் திங்க் பண்றாரு. மெகுல் லேப்ல வேலை செய்யற 3 பேரை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதலாவது அவன் சொல்றான், சார் இந்த லேபுக்கு நான் நேத்து தான் வேலைக்கே சேர்ந்தேன். எனக்கு இந்த லேபை பத்தி இன்னும் ஃபுல்லா கூட தெரியாது. நான் எப்படி அந்த பாட்டில தேடி இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா ரெண்டாவது அவன் சொல்றான், சார் என்னோட ஒரு கை ஒடிஞ்சிருக்கு. நான் எப்படி இந்த வேலையை செய்வேன்? நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா மூணாவது அவன் சொல்றான், சார் என்னோட ஒரு கால் ஒடிஞ்சிருக்கு. நான் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? நான் செய்யவே இல்லை அப்படின்னு மூணாவதா உள்ளவன்னு சொல்றான். உங்களால இந்த 3 பேர் சொன்னதை இன்னொரு தடவை கேட்டுட்டு உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யாரு அந்த ஃபார்முலாவை திருடுனதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த கை ஒடிஞ்ச ஆளை தான் நம்ம ரொம்ப சந்தேகப்படணும். ஏன்னா அவனோட ரைட் ஹேண்ட் ஒடிஞ்சிருக்கு. அந்த ரூம்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். ரைட் ஹேண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே அங்க இல்ல. ஸோ இவனோட ரைட் ஹேண்ட் ஒடிஞ்சனால லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ அதனால இவன் தான் அந்த திருடன். அப்போ மெகுல், நீ இங்க தப்பிக்கவே முடியாது. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு. நீ தான் இதுல திருடன். நீ அந்த ஃபார்முலாவை எடுத்து என்ன பண்ண, அதை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், நான் தான் லேப்ல திருடன், அதை ஒத்துக்கிறேன். அந்த ஃபார்முலாவை நான் திருடினேன். அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது கூட எனக்கு தெரியாது. நான் வெளியில 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஃபார்முலாவை வித்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ மெகுல் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த ஃபார்முலாவுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருக்கா, இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சயின்டிஸ்ட், இல்ல அந்த ஃபார்முலாவுக்கு எந்த மாற்று மருந்துமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு மெகுல் அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் படி இன்னொரு வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாரு. திருடன் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துல பழையபடி அந்த வீட்டுல உள்ள ஒரு பொருளும் காத்துல மிதந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துட்டு மெகுல் அந்த திருடனை வேகமா துரத்துறாரு. அப்போ மெகுல் வரத பார்த்த திருடன் அந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவனும் ஓட ஆரம்பிச்சிட்டான். மெகுல் பக்கத்துல வந்து பார்த்தோனையும் அந்த திருடன் அங்க இல்ல. மெகுலும் அந்த திருடனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. இப்போ உங்களால சொல்ல முடியுமா எப்படி அந்த திருடனை மெகுல் கரெக்டா துரத்திட்டு ஓடுறாருன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் வர்றத அந்த திருடன் கவனிச்சுட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சான். மெகுல் அங்க பக்கத்துல வந்து நின்று பாக்குறப்போ அந்த காலடி தடம் மட்டும் நவுறது மெகுலுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதை வச்சுதான் மெகுல் அந்த திருடனை துரத்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த திருடன் ஃபுல்லாவே காணாம போயிட்டான். அப்போ மெகுல், இந்த திருடனை பிடிக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இவனை பிடிக்கிறதுக்கு நம்ம மூளையை பயங்கரமா யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ மெகுலுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சோ அந்த பேட்டர்ன் படி அடுத்த வீட்டு பக்கத்துல மெகுல் போய் நிக்கிறாரு. அந்த திருடனுக்காக வெயிட்டிங். இப்போ நீங்க நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மெகுல் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த திருடனை பிடிக்க முடியும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மெகுல் ஒரு பக்கெட் ஃபுல்லா மாவு எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவர் எதிர்பார்த்தபடி அந்த திருடன் வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே காத்துல மிதந்து போகுது. அப்போ மெகுல் அந்த பக்கெட்டை எடுத்து அந்த பொருள் அந்த திருடன் மேல அந்த பக்கெட்ல உள்ள மாவை கொட்டுறாரு. மாவு எல்லாத்துலயும் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த திருடனோட முகத்திலையும் படும். அப்போ மெகுல் அந்த திருடனை பார்த்துட்டாரு. இதை கவனிச்ச திருடன் அந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இருந்தாலும் அந்த மாவு அவன் மேல இருந்தனால மெகுல் அந்த திருடனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சு அந்த ஃபார்முலாவை வாங்கிடுறாரு. ஃபைனலா இந்த மறைஞ்சு போற திருடன் கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போல கங்கா அபார்ட்மெண்ட்ல 5வது மாடியில இருக்கிற ராஜீவ் வர்மாவை யாரோ கொண்டுட்டாங்க. மெகுல் உடனே கிரைம் சீனுக்கு வர்றாரு. வந்து பாக்குறப்போ தெரிஞ்சு போச்சு, ராஜு விஷம் சாப்பிட்டு தான் இறந்திருக்காரு. ஏன்னா அது பக்கத்துல விஷ பாட்டிலும் இருக்கு. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிய வருதுன்னா, யாரோ ஜூஸ்ல பாய்சனை ஊத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அன்னைக்கு ராஜுவை பாக்குறதுக்கு 3 பேர் வந்திருந்தாங்க. சோ அவங்க 3 பேர்கிட்டையும் மெகுல் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதல்ல ரமேஷ் ஸ்டார்ட் பண்றாரு. அன்னைக்கு ராஜ் எனக்கு போன் பண்ணி வர சொன்னாரு. ஏன்னா நான் அவருக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். சோ நான் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன். அப்புறம் நான் திரும்ப போயிட்டேன். அவர் பக்கத்துல நான் எதையும் பெருசா பார்க்கல. அப்போ டேபிள்ல ஒரு ஜூஸோட கிளாஸ் இருந்துச்சு. அதை தவிர நான் வேற எதுவும் பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா சரத் சொல்றான், நான் ராஜுவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். நான் ராஜுவை பாக்குறதுக்காண்டி வந்திருந்தேன். ஏன்னா நாங்க 2 பேரும் சில பர்சனல் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து போயிட்டேன். அப்போ நான் கிளம்புறப்போ அங்க டேபிள்ல ஒரு ஜூஸ் கிளாஸ் பார்த்தேன். அந்த ஜூஸ் கிளாஸ்ல நான் ஏதோ
எதுவும் பாய்சனை சேர்க்கல அப்படின்னு சரத் சொல்றாரு. அடுத்ததா மூணாவதா சாம் சொல்றான், லாஸ்ட் டைம் நான் அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்திருந்தேன். நான் அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் திரும்ப வாங்குறதுக்காண்டி அவர் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வாங்கிட்டு நான் திரும்ப போயிட்டேன். முதல்ல ரமேஷ் சொன்னபடி நான் அங்க எந்த ஒரு ஜூஸ் பாட்டில் எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க 3 பேர் சொன்னதை ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யாரு கொலையாளின்னு? வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க சரத் தான் கொலையாளி. எப்படின்னா சரத்துக்கு எப்படி தெரியும் ஜூஸ் கிளாஸ்ல தான் பாய்சன் போட்டிருப்பாங்கன்னு? சோ அதுல இருந்தே தெரிய வருது சரத் தான் இங்க கொலையாளி. இந்த 6 கிறிஸ்மஸ் ட்ரீயோட இமேஜை நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த 6 கிறிஸ்மஸ் ட்ரீல எந்த ட்ரீ டிஃப்ரெண்டா இருக்குன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஈங்கிற ட்ரீ தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அன்னைக்கு மெகுல யாரோ ஒரு பாலத்துல மேல கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பாலத்துல வேகமா ஒரு ட்ரெயின் வருது. அதே போல அந்த பாலத்துக்கு கீழே சில பசியோட பெரிய முதலைகள் இருக்கு. ட்ரெயின் ரொம்ப வேகமா வந்து மெகுல இடிக்காம கடந்து போயிருச்சு. மெகுல் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. இது எப்படி நடந்திருக்கும் நல்லா யோசிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த பாலத்துல மொத்தம் 2 ட்ராக் இருந்திருக்கலாம். ட்ரெயின் முதலாவது ட்ராக்ல போயிருக்கலாம், மெகுல் 2வது உள்ள ட்ராக்ல இருந்திருக்கலாம். ஸோ அதனால மெகுல் தப்பிச்சிட்டாரு.